ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக இன்றைக்கே விதைக்கிறப்பா, இன்றைக்கே அஸ்திவாரம் போடுகிறேன். 100க்கு 100 ஒப்பு கொடுக்கிறப்பா. அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணிக்கிறோம் முழு. எல்லா சபையில் இருக்கிற எல்லாரும், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க வாலிப திருமணம் ஆகாத இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த நாளில் பிதாவோடு தெய்வனோடு பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நாம் ஒரு பொருத்தனையை செய்ய போகிறோம், ஒரு உத்தரவாதம், ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம். நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் உண்மையே சேவிப்போம். கை அப்படியே உயர்த்திட்டு அப்படியே சரண்டர் பண்ணிட்டப்பா. நான் மாத்திரமல்ல, நானும் என் பிள்ளைகளும் ஏதாவது ஒரு வகையில் என் தெய்வத்திற்காக செயல்பட